ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக அமேசானில் இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்துச்சா, அதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கியாச்சு. ஸோ இதை பற்றின முழு விவரம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இது வந்து ஒரு வீட்டில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் செய்ய முடியுது, எதெல்லாம் கரெக்டாக குக் பண்ணால் வருது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பழகுனா தான் தெரியும். இப்போதைக்கு இது என்ன மாடல், என்ன ரேட்டுக்கு வாங்கினோம், என்னென்னலாம் கூட வருது அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அன்பாக்சிங்லேருந்து போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சேர்ந்தே வந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குட்டி பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு மாதிரி 2 பாத்திரங்கள் இருக்குது பிளாஸ்டிக்கில். இது என்னது? ஃபார் மைக்ரோவேவ் யூஸ். ஓ, இது மேலே வச்சுட்டு இப்படி வைக்கணுமா அப்படின்றது தெரில. பிளாஸ்டிக் தான். இந்த பாருங்க, தெரியுதா கேமராவில்? டாப்பில் காட்டுங்க. உள்ளே ஒரு எம்எல்லாம் மென்ஷன் பண்ணி 400 ml வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு குட்டி கப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலரில் பவுலு, பிளாஸ்டிக் பவுல் தான். ஒரு கரண்டி. இட்லி சட்டியா இல்லை கொலக்கட்டை வைக்கிறதா? பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கே. ஏதாச்சும் கேக்கு பண்ணுறோம்னா அவிக்கிறதுக்கு வச்சுக்கலாமோ? இந்த இதை ஓப்பன் பண்ணுவோம். சரியான வெயிட். ஆனால் தூக்கிட்டு வரும்போது நான் வீட்டில் இல்லை, டெலிவரி பண்ணுறவங்களே தான் வந்து தூக்கிட்டு வச்சாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது. இது என்ன மாடல் அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி அப்படின்ற பிராண்ட். உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஐஎஃப்பி அப்படின்ற பிராண்டு. 13 லிட்டர் கெப்பாசிட்டி, 30 லிட்டர் கெப்பாசிட்டி, கன்வர்ஷனல் மைக்ரோவேவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லு, பிபிக்யூ, அதாவது கேக் வந்து பேக் பண்ணணுமா இருக்கட்டும், அதெல்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன செய்யலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட வீடியோஸ் கிடக்கு. இந்த மாதிரி ஐஎஃப்பி மைக்ரோவேவ் இதெல்லாம் பண்ணோம், அது பண்ணணும். இன்னொன்று, மைக்ரோவேவ் ஓவனில் என்னென்னலாம் செய்யலான்றதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பல வீடியோஸ் இருக்குது. ஒன்றுனா பார்த்து வீட்டில் செஞ்சு தந்தாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து ஈட் வீட் ஃபுட்டு நம்ம ஃபுட் சேனலில் போகிறேன். ஓகேவா? நம்ம ஃபுட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ஃபுட் வீடியோஸ், எல்லா கண்டென்ட்டுமே பார்த்திங்கன்னா அதில் வரும். பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, குறைய சொல்ல முடியாது. தரமான பேக்கிங்காக இருக்குது. ஓடு. சரியான பெருசாக இருக்கே. எதிர்பார்த்ததை விட இது சரியான வெயிட்டு. உண்மையிலே ஃபுல்லாக மெட்டலு. தூக்குறதே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் லேடிஸ்லாம் தனியாக தூக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்போடு தூக்கி எங்கேயாவது செட்டில் பண்ணணுன்னா கரெக்டாக செட்டில் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பிராண்ட் வாரண்ட்டி, ஐஎஃப்பியோட 1 இயர் பிராண்ட் வாரண்ட்டி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே இதுக்கு வந்து டெமோ கொடுக்குறதுக்குன்னே ஷெடியூல் அசைன் ஆயிரும். நான் வந்து வெள்ளிக்கிழமை ஆர்டர் போட்டேன், சனிக்கிழமை டெலிவரி ஆச்சு. அந்த டெமோக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது இன்றைக்கி சண்டேன்றனால நாளைக்கு வருவாங்க அப்படின்றத நினைக்கிறேன். நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதையும் இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து சில்ட்ரன் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து திறக்கிறதா இருக்கட்டும், கை உள்ளே கொண்டு போகும்போது டக்குன்னு மேலே சுடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லேயர் மாதிரி, ஒரு மாதிரி பெண்டாகி கர்வ் மாதிரி ஆகி போகுது. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அதுக்கப்புறம் பவர் சேவிங் மோடு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 30 லிட்டர் அப்படின்றனால உங்கள் ஃபேமிலியில் ஒரு 6-7 பேர் இருந்தால் கூட ஈஸியாக ஒரு குவான்டிட்டி நிறையா வச்சு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றதாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடய ஃபீட்பேக் என்ன ஏதுன்றது தெரியும். கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, பீஸா செஞ்சோம் இப்படி வந்துச்சு, நல்லா வந்துச்சா வரலையா, கேக் பேக் பண்ணோம் அது எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்றது இதில் குக் பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் சேனலில் ரிவ்யூ போடுறேன். இதோட ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்றது நம்ம ஷார்ட்ஸ்லேயே நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி நம்ம ஹோம் தியேட்டருக்கு ரேட்டிங் எப்படி சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இதுக்கும் ஒரு 10க்கு என்ன ரேட்டிங் என்னன்றது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சமைக்கலாம்,
என்ன பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ளெயின் மில்க், ஜிஞ்சர் டீ, அதிலே எல்லா வகையும் போட்டிருக்காங்க. அப்புறம் பாப்கார்னா, அப்புறம் ரைஸா, அப்புறம் கேக்கு, அதுக்கப்புறம் பீஸா, என்னமோ ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி இத்தனை இது பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. குக்கீஸ், பார்பிக்யூ, ஸோ இது எத்தனை வகைகள் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டையும் செஞ்சாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருஷங்கள் பத்தாது. ஒவ்வொன்றையும் பார்த்து யூடியூப்பில் பார்த்து எப்படிலாம் செய்கிறான்றதை பார்த்து தான் செய்யணும். பட் இது எல்லாமே இந்த மைக்ரோ ஓவன் மூலியமாக செய்ய முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க. டிசைனை பாருங்கள், நல்லா பக்காவாக பிளாக்காக ஒரு கிளாஸியான லுக்கு கொடுக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே உள்ள ஆப்ஷன்ஸை பாருங்கள். இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாப்கார்ன், ரைஸு, கேக்கு, பீஸா அப்படின்னு ஒரு டிஃபால்ட் மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிட் செட் பண்ணுறது, செகண்ட் செட் பண்ணுறது, மைக்ரோவேவ், அப்புறம் க்ரில்லு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டீம் க்ளீனு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த ஓவர் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அப்புறம் பவர் சேவ் மோடு, ஸ்டாப், ரீசெட்டு, எக்ஸ்ப்ரெஸ் குக்கு, டைமர் கிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன். இது வந்து ஒரு பட்டன் கிடையாது, கையை வச்சு சும்மா நம்மளோட லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். எதுவுமே பார்த்திங்கன்னா பட்டன் கிடையாது, எல்லாமே டச்சு தான். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 19,000 சில்லரை போட்டிருக்காங்க. அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் 14,000 கிட்ட வந்துச்சு. எஸ்பிஐ கார்டுக்கு 2,500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத காமிச்சு. பட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதனால சரி டேரெக்டாக போட்டுருவோன்னு சொல்லிட்டு 14,000 பார்த்திங்கன்னா நான் அதை ஆர்டர் பண்ணேன். ஸோ 14,000 நாங்கள் ஏன் இதுக்கு போனோம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து கேக் செய்யணும் அப்படி இப்படி தான் சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது மைக்ரோன்னு ஒன்று இருக்குது போல், இது மைக்ரோவேவு, இன்னொன்று ஓடிஜி அப்படின்னு இருக்குது. ஓடிஜிக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓடிஜியில் வெறும் உங்களால் கேக்கு இந்த மாதிரி ஐட்டம், பேக்கிங் ஐட்டம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இந்த கன்வென்ஷனல் மைக்ரோவேவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பேக்கிங் ஐட்டமும் பண்ண முடியும், க்ரில்லு, தந்தூரி இந்த மாதிரி ஐட்டங்களும் பண்ண முடியும். ஸோ ஒரு 2-in-1 பார்த்திங்கன்னா இது இருக்கும். நார்மலாக நம்ம பொதுவாக எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு இந்த டீ காஃபி சுட வைக்கிறதுக்கு, பாலை காய்ச்சிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2-in-1 திடீர்னு விருப்பப்பட்டு நமக்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சாலும் சமைச்சிக்கலாம், இல்லை கேக் செய்யனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை க்ரில்லு போடனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 2-in-1 பர்பஸ் தான் இது. ஓடிஜின்றது இருக்கும், அது வெறும் பேக்கிங்காக. கன்வென்ஷனல் மைக்ரோவேவ் வந்து ரெண்டுமே இருக்கும், பேக்கிங்கும் பண்ணும், க்ரில்லும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா பர்பஸுக்கும் ஏற்றது தான் பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷனல் மைக்ரோவேவ். இதில் நிறையா பிராண்ட் பார்த்தோம், நாங்கள் எல்ஜி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐஎஃப்பி பார்த்தோம், அப்புறம் இன்னும் 2-3 பிராண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இது தான் பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்டோம், ஆல்ரெடி அவங்க வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சு. நான் இப்போயே சொல்கிறேன், இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்குகிற பொருளை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இதோட பை லிங்க் வேணால் நான் அமேசானோட பை லிங்க் கீழே தரேன். ஐஎஃப்பி இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 30BRC2 இதுதான் பார்த்திங்கன்னா இதோட மாடல் நம்பர். ஒரிஜினல் ப்ரைஸ் 20,000, நான் வாங்கினது 14,000. இஎம்ஐ ஆப்ஷனும் போட்டு வச்சுருந்தாங்க. அதே போக நீங்கள் எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் அமேசானோட பிக் பில்லியன் டே சேல் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ மாறுன்றது எனக்கு தெரில. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் 14,000. நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியாது, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ப்ரைஸ் கூடி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸை கழுவி ஊற்றாதீங்க. நான் வாங்கும் போது இந்த ரேட்டு. ஸோ இதோட பயன்பாடுகள் என்ன, டெமோலாம் அவங்க வந்துட்டு போட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதில் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது, என்ன ஏது வருதுன்றத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் நம்ம டெக் சேனல் ரிவ்யூ போடுறேன். அதே மாதிரி இதில் செய்கிற ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றத நம்ம ஃபுட் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஓகே நண்பா. ஸோ இதை பற்றின விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.